வணக்கம். இந்த வாரம் மேசம் ராசிக்கு 3ஆம் இடம் மிதுனத்தில் குரு, சூரியன், புதன் ஆகிய 3 கிரகங்களும் இணையறதுனால சிவராஜ்ய யோகம். சூரியனும் குருவும் இணையறதுனால சிவராஜ்ய யோகம். அரசியல், அரசு சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அதே போல் தகப்பன் வழி உறவுகள் மூலமாகவும் பங்காளி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலகி அவர்களாலேயும் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உண்டாகும். அதே போல் குழந்தைகளுக்காக அவர்களுடைய தகுதிற்கு ஏற்ப சிறிதளவோ இல்லை பெரிதளவோ சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அதே போல் 7.5 சனியினுடைய அமைப்பில் இருக்கிறீங்க. சுக்கிரன் உங்களுடைய ராசியிலே இருக்கிறாரு. அஸ்வினி நட்சத்திரத்தை கடந்து இப்போ பரணி நட்சத்திரத்தில் அவர் இருக்கிறதுனால இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு விரைய செலவுகள் உண்டாகும். அதே போல் உடல் ரீதியில் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சோம்பலான ஒரு அமைப்பு இருக்கும். நேரத்துக்கு தூங்க முடியாது. அதே போல் அலைச்சல்கள் உண்டாகும். தொழிலில் தேவையில்லாத மன கஷ்டங்கள் ஏற்படும். மூத்தவர் வகையிலும் தனம் புழக்கம் இது போன்ற அமைப்புகளில் சில நன்மைகள் இருந்தாலும் கூட விரைய செலவுகள் ஏற்படும். அதே போல் உங்கள் சூரியன் குரு இணைந்து உங்கள் 9ஆம் இடத்தையே அவர் பார்வை செய்வதனால உங்களுடைய மனக்குறைகள் நீங்கும். அதே போல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியிலும் பாதிப்புகள் இருக்கும். அவர்கள் முருகனை வழிபடுங்க. அதே போல் செவ்வாய் நீச்ச அமைப்பிலிருந்து இப்போ 5ஆம் இடத்திற்கு வந்துடுறாரு. அது அதிர்ஷ்ட ஸ்தானம். கேதுவுடன் இணைகிறதுனால மூர்க்க குணமும் எடுத்த கவுத்தன்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடிய நீங்கள் இப்போ கேதுவுடன் இணையிறது கூட ஒரு நல்ல ஒரு விஷயத்தான். எதையுமே ஆலோசித்து ஒரு விஷயத்தை செய்வீங்க. அதே போல் குழந்தைகளாலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா சில சிரமங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அவர்களுக்காக பொறுத்து கொண்டு ஒரு சில விஷயங்களை தாங்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. எதுக்கெடுத்தாலும் ஆவேசமும் அதே போல் வேகத்துடன் எதையுமே செய்யக்கூடிய நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்காக பெற்ற பிள்ளைகளுக்காக பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரம் உங்களுக்கு உண்டாகும். அதே போல் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 16, 17 ஆகிய தேதிகளில் பார்க்கும்போது இங்கே ராகுவுடன் சந்திரன் இணைகிறாரு. தாயாலையும் அவர்களுடைய உடல் ரீதியில் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளியில் செல்லும்போது இங்கே 17, 18, 19 ஆகிய தேதிகளில் சனியுடன் சந்திரன் இணைகிறதுனால வண்டி வாகனத்தில் வெளியில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக செல்வது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும். அதே போல் உங்களுடைய தாய் வழி உறவுகள் மூலியமாகவும் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகும். மற்றபடி உங்களுடைய ராசியில் சுக்கிரன் அமர்ந்து 7ஆம் இடத்தை அவர் பார்வை செய்கிறதால நண்பர்கள் விஷயத்தில் நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.